அரசியல் கயிறு. அரசியல்வாதிகள் நாட்டு மக்களால் நியமிக்கப்படுகின்றார்கள். ஆனால் அவர்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள ஒவ்வொரு விடயங்களை செய்கின்றனர். சிலர் கயிறு கொடுக்கின்றார்கள், சிலர் கயிற்றை விழுங்குகின்றார்கள். வரலாற்றை சற்று பார்ப்போம். சஜித் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து பிரிந்து அவ்விடத்தில் பயணம் ஒன்று இல்லை என்று கூறியே ஐக்கிய மக்கள் சக்தியை உருவாக்கினார். திருடர்களோடு பயணிக்க முடியாதென்று அவர் தொடர்ந்தும் கூறினார். 2019 ஆண்டில் என்ன நடந்தது? 2019 ஆண்டில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவை வழங்கி ரணிலுக்கு சஜித்தை ஜனாதிபதியாக்குவதற்கான வாய்ப்புகள் இருந்தன. ஆனால் சஜித்துக்கு ஆதரவு வழங்குவதாக பாசாங்கு காட்டி புதிய ஜனநாயக முன்னணி என்ற பெயரில் அன்னம் சின்னத்தில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டனர். இறுதியில் அவர் என்ன செய்தார்? தேர்தலுக்கு சில வாரங்களுக்கு முன்பு ரணில் ஊடகங்களுக்கு முன் வந்து நான் சஜித்தின் பிரதமர் என்று கூறினார். ලබන වසරේ සිට මේ ආර්ථිකයේ වෙනස්කම් සිදු කරන්නේ ඔබතුමාගේ අග්‍රාමාත්‍යවරු යටතේමද? ඔව්. ඔබතුමාගේ නායකත්වය යටතේම. අගමැතියට ජනාධිපති සජිත් ප්‍රේමදාස. 2015 ஆண்டு ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு மாதத்துக்கு முன்பு அவர் மேற்கொண்ட முறிகள் மோசடிக்காக பொதுமக்களால் கடுமையாக விமர்சிக்கப்படும் சூழலில் ரணில் இதனை கூறினார். அது மட்டுமல்லாமல் திருடர்கள் இல்லாமல் சுத்தமான அரசாங்கம் பற்றி சஜித் மேடையில் பலமுறை கூறினார். நான் சஜித்தின் பிரதமர் என்று ரணில் கூறிய அதே நாளில் சஜித் தம்புள்ளையில் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். අපි මෙවර ජයග්‍රහණයෙන් පසුව අපි නම් කරලා තිබෙන්නේ එකම එක තනතුරයි මේ වන විට. இந்த முறை எங்கள் வெற்றிக்கு பிறகு இதுவரை ஒரு பதவியை மட்டுமே நாங்கள் பரிந்துரைத்துள்ளோம். நாட்டின் தேசிய பாதுகாப்பு மற்றும் நாட்டின் சட்டம் ஒழுங்கு குறித்து மட்டுமே நான் ஒரு முடிவை எடுத்துள்ளேன். நாட்டுக்கு ஈடு இணையற்ற சேவையை செய்து போரை வென்ற எமது துணிச்சலான ஜெனரல் சரத் பொன்சேகாவுக்கு நான் அதை வழங்குவேன் என்று சொல்ல விரும்புகின்றேன். முழு இலங்கை மக்களும் அந்த நியமனத்தை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கூற விரும்புகின்றேன். நாட்டை சுரண்டிய, நாட்டை திருடிய, ஊழல் மற்றும் மோசடி செய்த மற்றும் எந்த காரணத்துக்காகவும் நாட்டை அழிவு பாதைக்கு இட்டு செல்லும் யாருக்கும் சஜித் பிரேமதாசவின் பேனாவினால் எந்த நியமனமும் வழங்கப்பட மாட்டாது என்பதை இந்த நேரத்தில் நான் கூற விரும்புகின்றேன். කිසිම කෙනෙකුට සජිත් ප්‍රේමදාසගේ අස්සලින් පෑන් පහරෙන් කිසිම පත්වීමක් නැතේ කියන එක මම මේ අවස්ථාවේ කියන්න කැමතියි. இறுதியில் 2019 ஆண்டின் இறுதி முடிவு என்ன? 41.99% வாக்குகளை சஜித் பெற்றார். கோட்டாபே ராஜபக்சவுக்கு 52.25% வாக்குகள் கிடைத்தன. இப்போது என்ன நடக்கப் போகின்றது? ரணிலின் தரப்பில் கலந்துரையாடலுக்கு செல்ல நியமிக்கப்பட்ட தலதா ஐக்கிய மக்கள் சக்தியினால் பாராளுமன்றத்துக்கு வந்து ஒரு முக்கியமான கட்டத்தில் சஜித்தை கைவிட்டவர். அவர் வெறுமனே வெளியேறவில்லை, சஜித்தை பற்றி உரையொன்றையும் நிகழ்த்தினார். சில சமயங்களில் சஜித் பிரேமதாச விரைவில் ஜனாதிபதியாக வேண்டும் என்ற அவசரத்தில் இருக்கிறாரா என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் நமது வரலாறு அந்த கேள்விக்கு போதுமான பதில்களை நமக்கு அளித்துள்ளது. அரசியல் செய்யும் போது பொறுமை எவ்வளவு முக்கியம் என்பதை எமது தலைவர்கள் நடைமுறையில் நிரூபித்த வரலாறு உள்ளது. இப்போதும் கூட அதிலிருந்து நாம் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். முதிர்ச்சியின்மையை பற்றி மக்கள் எவ்வாறு பேசினாலும் அதனை ஒரு பொருட்டாக கருதுவதில்லை. கௌரவ சபாநாயகர் அவர்களே, எப்படி இருந்தாலும் நாட்டின் தலைவராக இருக்க விரும்ப வேண்டும். ஆனால் அதற்கு நேரம் சரியானதா, சூழ்நிலை சரியானதா, அது தவறினால் எவ்வாறான பாதிப்புகள் ஏற்படக்கூடும், அதனை மீட்டெடுக்க முடியுமா, அத்தகைய அழிவுக்கு அவர்கள் பொறுப்பேற்க முடியுமா என்பது போன்ற உண்மைகள் குறித்து எந்த ஒரு கரிசனையும் இல்லை. அதற்கு தேவையான தலைமைத்துவ குணங்கள் தம்மிடம் உள்ளதா என்றும் சிந்திக்கவில்லை. மிகவும் முதிர்ச்சியற்ற செயற்கை அலையை உருவாக்கி அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சிக்கிறார். ஆனால் அதனை பாதுகாக்க அவரிடம் எந்த திட்டமும் இல்லை. இப்போது மக்கள் நினைப்பது என்ன? நாம் தினமும் கேட்கும் பாடல் ரீமிக்ஸ் செய்யப்படுவது போன்ற உணர்வை நிறுத்த முடியுமா? ஒரே விடயம் என்னவென்றால், யார் கயிறு கொடுக்கின்றார்கள், யார் கயிற்றை விழுங்குகின்றார்கள்? அரசியல் கயிறு.